சபை வச்சிருக்கேன் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோ. அதாவது உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் வந்து நிற்பா, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் வந்து நிற்பா. 3 வகையான முதல் அதை கடைசியாக பார்ப்போம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ 2வது வகை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை வாலிப தம்பி, நீ வந்து உன்னோட திருச்சபையில் மக்கள் கொடுக்குற தசம பாகம், சந்தா, சோத்திர காணிக்க, இன்னும் பில்டிங் ஃபண்டு வாங்குற இந்த மாதிரி காணிக்கைகள், ஆக மொத்தம் பணம், அதோட பெயர் வேற வேற ஆங்கிள், வேற வேற பெயர்கள்ல என்ன பண்ற, அந்த பணத்தை வச்சு ஒரு சபை கட்டுற, 2 சபை கட்டுற, 3 சபை கட்டுற, அதுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர்களை போடுற. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின்படி, இந்த சிறியோர் ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தாய். பசியா இருந்தா எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, தாகமா இருந்தா எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, மருத்துவமனையில இருந்தா என்னை விசாரிக்க வந்தீங்க. அப்போ இதை எல்லாருமே பண்ணணும். உன் திருச்சபை விசுவாசிகள், அவங்களுக்கு வேலைகள் இருக்கும், அவங்களுக்கு நேரம் இருக்காது. நீ அதுக்காக ஒரு டீமை செட் பண்ணி கிரியை பிளஸ் விசுவாசம், ஜபத்தோட சேர்ந்த ஒரு உடல் ஊனமுற்றவங்க, மாற்றுத்திறனாளிகள், போலியோ அட்டாக்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, ஏழை எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், இல்லை ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறியாத மக்களுக்கு போய் இயேசு நல்லவர் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்பீக்கர் எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும், மிஷினரி ஊழியம். கிராமங்கள் ஆகட்டும், நகரங்கள் ஆகட்டும், திருச்சபை, உன்னோட திருச்சபை விசுவாசிகள், அவங்களால என்ன பண்ண முடியாது, சபை அந்த மாதிரி இடங்களுக்கு போக முடியாது. அந்த மாதிரி விசுவாசிகள் உனக்கு காணிக்க கொடுக்குறாங்க. அதை வச்சு நீ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி மிஷினரி ஊழியத்து, இல்லைன்னா வெளியே யாராவது மிஷினரி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஊழியங்களை, உன்னோட மகத்தான பொன்னான காணிக்கை, மக்கள் உனக்கு கொடுக்குற காணிக்கையில நீ என்ன பண்ற, ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி ஊழியத்தை போஷிக்கிற. அது போக உன்னோட குடும்பத்துக்கான செலவு, நீ கார் வாங்கிக்கிற, உன் மனைவி பிள்ளைகள் அவங்கள படிக்க வைக்கிற, பங்களா கட்டுற, இதெல்லாம் உன்னோட கேட்டகரி. இந்த மாதிரி இருக்கிற உனக்காக, உனக்கு நாளைக்கு ஏதோ ஒரு சின்னதோ பெருசோ பிரச்சனை, யார் வந்து நிற்பா, யார் வந்து நிற்பான்னு நினைக்கிற? மோசேவுக்கு துணையா ஆரோனும் அவங்களோட ஊருக்காரங்களும் என்ன பண்ணாங்க, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து படி. மோசே எவ்வளவு பெரிய கேங் லீடர்ல தலைவர். தாவீதுக்கு துணையா யோனத்தான். தாவீது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது தாவீதை பாதுகாத்தது யாரு, யோனத்தான். தாவீது எவ்வளவு பெரிய ராஜா இல்ல. அடுத்து எரேமியா சேற்றுக்குழியில் வீசப்பட்ட போது அவரை காப்பாத்தினவங்க யாரு, ஏபேத் மேலேக். எரேமியா தீர்க்கதரிசி தெரியும் இல்லையா, ஒரு தீர்க்கதரிசிக்கு துணையாய் வந்தவங்க யாரு, பவுல். பவுல் மட்டும் கிடையாது, பவுல் கூட உள்ள ஊழியக்கார குழுக்களை தன்னோட வீட்டுல தங்க வச்சு ஆதரித்த பெண் லீதியா. பவுல் இல்லைன்னா பைபிளே கிடையாது. பவுல் உடன் ஊழியத்தில் இணைந்து அவருக்கு உறுதுணையா இருந்தவர்கள் பிரிசில்கில்லா மற்றும் ஆக்கிலா. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சோம்னா, சிறையில் இருந்த, ஜெயில புடிச்சு போட்டாங்க யார, பவுல. கடைசி வர பவுல் கூட இருந்தது யாரு, லூக்கா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட 12 சீடர்கள்ல 2 தீமோத்தேயு எடுத்து படிச்சேன்னா, அப்போ நல்லா பாரு என் அருமை வாலிப தம்பி, நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊழியம் செஞ்சன்னா, நீ மோசே, உன் கூட ஆரோன் இருப்பாரு, நீ தாவீது, உன் கூட யோனத்தான் இருப்பாப்ல, நீ எரேமியா தீர்க்கதரிசியை போல உன் கூட ஏபேத் மேலேக்கு இருப்பாங்க, நீ பவுலை போல உன் கூட பர்னபா இருப்பாப்ல, நீ வந்து பவுல மாதிரி லீதியா இருப்பாங்க, நீதாயா பவுலு, உன் கூட லூக்கா மட்டும் இல்லை. ஆனா கடைசியா ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன்னு சொன்னீங்களே, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னுட்டு, அப்படின்னா நீ பவுலை போல, மோசேவை போல, மனிதர்கள் போல, அதெல்லாம் விட்டுரு.
நம்ம எல்லாருக்கும் மேல ஒருத்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை போல நீ ஊழியம் செஞ்சேன்னு வச்சுக்கோவேன், அவரை போல மக்களுக்காகவே நான் உனக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? உன் கூட யார் இருப்பா தெரியுமா? ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. உனக்கு கிளைமேக்ஸ் சிலுவை. ஒருத்தர் இருக்க மாட்டாங்க உன் கூட. உன் சொந்தக்காரன், சொக்காரன், தெரிஞ்சவங்க, உன் திருச்சபையார், ஊர்காரங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் 12 பேர், அவங்களோட பாடு மரணங்கள், 2 பேர் இயற்கையா மரணம், மீதி ஒருத்தர் எப்படி இறந்தாருன்னு தெரியாது. மீதி 9 பேர், யூதாஸ் இடத்துல இன்னொருத்தர் வராரு, அவரோட சேர்த்து சொல்றேன். மீதி 9 அப்போஸ்தலர்களோட பாடு மரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணத்தோட அதிகம். உண்மையா ஊழியம் செஞ்சானா, உத்தமமா ஊழியம் செஞ்சானா, உனக்கு கிடைக்கிறது உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லோராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில கல்லடி விழும், ஜீப்போட வச்சு கொளுத்துவாங்க, உன் உடம்புல காயத்தை உண்டாக்குவாங்க, உன் அவமானம், அசிங்கம் எல்லாமே நீ உன் வாழ்க்கையில என்ன பண்ணுவ? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு வந்த அப்போஸ்தலர்கள் மாதிரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளும் அதே மாதிரிதான். ஆனா நீ யாரோட மடியில போய் படுத்திருப்ப தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட மடியில போய் என்ன பண்ணுவ? என் அருமை வாலிப தம்பி, படுத்திருந்து வேசியின் மடியில படுத்து கிடக்கிற என்ன மாதிரி போதகர்கள்ன்ற பேர்ல இருக்கிற அயோக்கியர்கள், நாங்க கண்ணுக்கு குருடாக்கப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டு கோமாளி பையெல்லாம் என்ன பண்ணுவோம்? கிடப்போம். நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வலது மார்புல சாய்ஞ்சுக்கிட்டு என்ன நீ பாப்ப? அண்ணே சார்லஸ் அண்ணே நீங்களா? எங்க உங்க செட்டப் எங்க? அந்த அதானே கார் வாங்கி கொடுத்தியல்லண்ணே, அண்ணே பைக் வாங்கி கொடுத்தியல்ல, அவ எங்க? அவ எங்கனே? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வலது மார்புல சாஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட கேப்ப, நான் என்ன சொல்லுவேன்? இல்லை, அவ என்னை விட்டுட்டு ஓடிட்டாள, மக்களோட காணிக்கை பணத்தெல்லாம் வேசிக்கு செலவு பண்ணிட்டு கடைசியில நான் என்ன ஆயிட்டேன்? ஆண்டவர் என்ன யாருன்னே தெரியாது, இயேசு கிறிஸ்து உன்னை நான் அறியேன், நீ போல என்னை விட்டு தூர போன்ட்டு என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னுட்டு என் அருமை வாலிப தம்பி ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட மார்புல சாஞ்சி இருக்கிற உன்னை பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த ஜென்மம் எனக்கு ஆண்டவரே கொடுங்க ஏசப்பா, நான் என்ன பண்றேன்? மக்களோட காணிக்கை பணத்தை மக்களுக்காகவே நான் செலவு பண்றேன். எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு என் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கிறேன். அடுத்தவங்க குடும்பத்தை போஷிக்கணும். கை கால் உடலுறுப்பு துண்டிக்கப்பட்டவங்க, ஒரு மாற்றுத்திறனாளிகள், போலியோ அட்டாக்ல இருக்கிறவங்க, சீக்கு வந்தவங்க, வியாதியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஓகே. ஆனா நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்காக நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், உயிரோடு இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? உன் கூட இருப்பாங்க. அதுதான் வெற்றி, அதுதான் ஜெயம், அதுதான் கிருபை, அதுதான் ஆசீர்வாதம்.